Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa ashabihi. Wa man sara ala nahjihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மீதும், சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய தூதுவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை அனுதவராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் எம்மவர்கள் எல்லோர்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாள மறுமையில் முத்தகீன்களுக்கு, மூமின்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் கடமையான இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு எங்களை எல்லாம் அமரச் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறையச்சதாரர்களின் பண்புகளை சொல்லி காட்டுகிறான். அந்த இறையச்சதாரர்களின் பண்புகளோடு எங்களை வைத்து நாங்கள் சுய பரிசோதனை செய்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பில் அல் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய வெளி தோற்றத்தில் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அப்படி குறைபாடுகள், ஏதாவது அழுக்குகள் வெளி தோற்றத்தில் ஏற்படுகின்ற போது கண்ணாடியை பார்க்கிறோம். அந்த கண்ணாடியை பார்த்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தோன்றுகின்ற போது சரி செய்து கொள்கிறோம், அதனை சீர் செய்து கொள்கிறோம். காரணம், வெளியிலே 4 பேரோடு சென்று பழகுகிறோம் என்றால் அழுக்கோடு, ஏதாவது குறைபாட்டோடு நாங்கள் அவர்களோடு சென்று பழக விரும்ப மாட்டோம். நல்லவர்களாக, தூய்மையானவர்களாக, எந்த குறைபாடும் இல்லாதவர்களாகத்தான் பழகுவதற்கு விரும்புவோம். இப்படி வெளித்தோற்றத்தில் குறைபாடுகள் ஏற்படுவது போன்று மனிதர்களுடைய உள்ளங்களிலும் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நோய்கள், மனிதனுடைய உள்ளங்களில் அழுக்குகள் ஏற்படுகின்றன. இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சூரா ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் 11 இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சாதாரணமான சிறிய விடயங்களில் எல்லாம் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு விடயத்தில் சத்தியம் செய்கிறான் என்றால் அது மிக பெரும் கண்ணியமான, அல்லாஹ்விடத்தில் சக்தி வாய்ந்த ஒன்றாகத்தான் இருக்கும். இப்படி அல்லாஹு தஆலா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதனுடைய பிரகாசத்தின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் 11 இடங்களிலே சத்தியம் செய்துவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அது அஃப்லக மன் ஸக்காஹா, யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை அறிந்து, தன்னுடைய உள்ளத்தில் என்ன குறைபாடுகள் உண்டு, தன்னுடைய உள்ளத்தில் என்ன நோய் அழுக்குகள் உண்டு என்று பார்த்து ஒவ்வொருவரும் சிந்தித்து பரிசுத்தப்படுத்துவார்களாக இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள், நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ரசூலாக அனுப்பியதன் நோக்கத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உம்மி சமுதாயத்துக்கு ஒரு நபியை அனுப்பினான், அவர்களில் இருந்து ஒரு நபியை அனுப்பினான். ஏன், என்ன காரணம் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பதற்காக வேண்டியும், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், உள்ளத்தை தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லுகின்ற உள பரிசுத்தத்தை கொடுப்பதற்கும் தான் இந்த தூதுவரை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அவர் அனுப்பப்பட்டதற்குரிய நோக்கங்களில் ஒன்று அதுவும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படி எங்களுடைய உள்ளம், முதலாவது எங்களுடைய உள்ளம் சீராகுமாக இருந்தால் எங்களுடைய உடல் முழுவதுமாக சீராகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன், மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுகல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம் நல்லதாகமாக இருந்தால், சீராகுமாக இருந்தால் உடல் முழுவதும் சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம் சீர் கெட்டுவிடுமாக இருந்தால்
அது உடல் முழுவதையும் சீர்கெடுத்து விடும், உடல் முழுவதும் கெட்டதாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சதை பிண்டம் என்ன என்பதை சொல்லுகின்ற போது அலா அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளம் மிக முக்கியமான ஒரு காரணி. இந்த உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துவோமாக இருந்தால்தான் நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டமாக நாங்கள் மாற முடியும். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழுகிறோமா? என்னுடைய உள்ளம் நோய்கள், குறைபாடுகள், அழுக்குகளை விட்டும் விலகி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவமானம் பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் இறையச்சதாரிகளின் பண்புகளை சொல்லுகிறது. அல் குர்ஆன் நல்லவர்களின் பண்புகளை சொல்லுகிறது. அந்த பண்புகளை பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் எனது பண்பாடுகளோடு சேர்த்து பார்க்க வேண்டும். அந்த பண்பாடுகளும் பண்புகளும் என்னிடத்தில் இருக்குமாக இருந்தால்தான் நான் உண்மையிலே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஒரு மனிதனாக வாழுகிறேன் என்பது பொருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் சூரா பக்ரா என்ற அத்தியாயத்தில் இந்த இறையச்சதாரர்களின் பண்புகளை சொல்லுகிறான். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்து பேசுகின்ற போது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, அல் குர்ஆன் இருக்கிறதே அந்த வேதத்தில் சந்தேகம் கிடையாது, அந்த வேதத்திலே சந்தேகம் கிடையாது, உண்மையாக அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஹுதல்லில் முத்தகின், அந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, இந்த வேதம் இருக்கிறதே, இது இறையச்சதாரிகளுக்கு இந்த உலகத்தில் வழிகாட்டும். எல்லோருக்கும் அல் குர்ஆன் வழிகாட்டாது. எல்லோரும் ஓதுகிறார்கள், எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி எல்லோருக்கும் அல் குர்ஆன் வழிகாட்ட மாட்டாது. அல்லாஹ் அதனை அடையாளப்படுத்தி சொல்லுகின்ற போது ஹுதல்லில் முத்தகின், யாரெல்லாம் உலகத்தில் இறையச்சதாரிகளாக தக்வா என்ற பண்பை கொண்டு வாழுவார்களோ அவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் வழிகாட்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இவர்கள் யார்? அல் குர்ஆன் இறையச்சதாரிகளுக்குத்தான் வழிகாட்டும், இறையச்சதாரர்களுக்குத்தான் அல் குர்ஆன் நல்ல நண்பனாக இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அந்த இறையச்சதாரிகள் யார், அவர்களுடைய பண்பு என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எங்களுக்கு தொடர் வசனமாக சொல்லி காட்டுகிறார். இந்த பண்பாடுகளையும் இந்த அல் குர்ஆன் சொல்லுகின்ற பண்புகளை வைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இந்த பண்புகள் இருக்குகிறதா, நான் இந்த பண்பாடுக்குள்ள ஒரு மனிதனாக வாழுகிறேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து விடை காண வேண்டியது ஒரு தேவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற போது அவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ளுவார்கள். அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை எழுப்பி விசாரிப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எங்களை எல்லோரையும் எழுப்புவான் போன்ற மறைவான நம்பிக்கைகளை எல்லாம் அவர்கள் சரியான முறையில் ஈமான் கொள்ளுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வயுகீமூனஸ் ஸலா, அந்த இறையச்சதாரிகள் அல் குர்ஆன் வழிகாட்டும் இறையச்சதாரிகள் அவர்களின் இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் தொழுகையை சரியான முறையிலே இந்த உலகத்திலே தொழுவார்கள். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்கான கடமையை, தொழுகை என்ற இபாதத்தை ஒவ்வொருவரும் சரியாக செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆக குறைந்தது 5 வக்து தொழுகையை கூட அதனுடைய ஜமாத்துக்கு நேர காலத்தோடு நாங்கள் தொழுகிறோமா என்று எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் மிக பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை போன்று மிக அழகாக தொழுகின்ற எவரையும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய தொழுகையை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையின் போது சில வசனங்களை ஓதி செல்வார்களாம். அந்த வசனத்தில் சுவர்க்கத்தின் வசனம் வந்தால், சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அந்த சுவர்க்கத்தை நபிகளார் ஆதரவு வைப்பார்கள். சுவர்க்கத்தை தாய் என்று கேட்பார்களாம். அதே வசனத்தில் நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி வந்தால் அந்த தொழுகையில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு கேட்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அந்த தொழுகையை நேர்த்தியாக ஈமானிய உணர்வோடு தொழுதிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்லுவார்களாம், அரேனாயா பிலால், பிலாலே எங்களுக்கு தொழுகையை அதான் சொல்லி ராகத்தை தாருங்கள், அதான் சொல்லுங்கள் பிலால் என்று அல்லாஹ்வுடைய தூதுவர் நிம்மதிக்கு, மன நிம்மதிக்கு ஒன்றாக தொழுகையை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கால் வீங்கும் அளவு தொழுவார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய முன் செய்த பின் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானா இல்லையா
ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்பார்களாம். நபி அவர்கள் சொல்லுவார்கள், அஃபலா நகுன அபதன் ஷகூரா, ஆயிஷாவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டுவிட்டு நபிகளார் நன்றி உணர்வோடு இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். இந்த தொழுகை விவகாரத்திலே நாங்கள் எப்படி இருக்குகிறோம்? இந்த தொழுகையை நாங்கள் பேணுதலாக தொழுகின்ற விடயத்தில் எனது நிலை என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தோடு சுயபரிசோதனை செய்ய வேண்டும். கேட்டு இந்த உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தொழுகையை விடுபவர்களை பற்றி சொல்லுகின்ற போது முற்று முழுதாக தொழுகையை விட்டு வாழ்பவன் நரகம் சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், ஏன் இந்த நரகத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்பார்களாம். அவர்கள் சொல்லுகின்ற முதலாவது விடயம், காலுல்லம் நகுமினல் முசல்லீன், நாங்கள் தொழவில்லை என்று சொல்லுவார்களாம். தொழுதும் விட்டு விட்டு தொழுபவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஸௌஃப யல்கௌன கையா, அவர்கள் கை என்ற நரகத்தை சந்திப்பார்கள். தொழுதும் 5 வக்து தொழுதும் அந்த தொழுகையில் ஈமானிய உணர்வு இல்லாமல் பேணுதல் இல்லாமல் ஏதோ கடமை என்ற அடிப்படையில் தொழுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு பொடுபோக்கோடு தொழுபவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயல் என்ற நரகத்தை சொல்லுகிறானே, வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீன மன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் தாங்கள் தொடுகின்ற தொழுகையிலும் பொடுபோக்காக இருப்பார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் வயல் என்ற நரகத்தை சொல்லுகிறான் என்றால் தொழுகையை விட்டுவிட முடியாது. எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் தொழ வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நபிகளாருடைய இறுதி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே இருந்து கொண்டு நபிகளார் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்றுதான் சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையிலே சுபவுடைய தொழுகை நேரம் அபூ லூலுல் ஃபைரூஸ் என்பவனால் கத்தியால் குத்தப்படுகிறார்கள், மயக்கமட்டு கீழே விழுகிறார்கள். மயக்கம் தெளிந்த போது ஒரு சஹாபி வந்து சொல்லுகிறார், அமீருல் மோமினீனே நீங்கள் தொழவில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், அசல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்லுகிறார்கள். சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, யாரெல்லாம் தொழுகையை விட்டு விட்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த பங்கும் கிடையாது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டு தொழுகையை தான் சொன்னார்கள். அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு இபாதத் தொழுகை. இந்த தொழுகை நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இதைத்தான் இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அல் குர்ஆன் இறையச்சதாரிகளுக்கு வழிகாட்டும். அந்த இறையச்சதாரர்களுடைய பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் தொழுகையை சரியாக நிலைநாட்டுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பண்பை எங்களோடு நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் வைத்து பார்க்க வேண்டும். நான் இந்த பண்போடு இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லுகின்ற போது, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள், அவர்கள் நாங்கள் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள் என்ற சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறையச்சதாரர்களின் அல் குர்ஆன் வழிகாட்டும் அந்த இறையச்சதாரர்களின் தக்வா உடையவர்களின் பண்பாக சொல்லி காட்டுகிறான். நாங்கள் இஸ்லாமிய சஹாபாக்களின் வரலாற்றை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய முழு சொத்தையும் தர்மம் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை தர்மம் செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையோ செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பண்பு, இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற பண்பு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் தான் நாங்கள் இறையச்சதாரிகளாக வாழுகிறோம் என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக சொல்லுகின்ற போது, வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், நபியே இந்த இறையச்சதாரிகள் அல் குர்ஆன் வழிகாட்டுமே தக்வாதாரர்கள், அவர்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போது, வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், அவர்கள் நாளை மறுமையை உறுதியாக நம்பியிருப்பார்கள். மறுமையுடைய விவகாரத்தில் அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள், உறுதியாக நம்பியிருப்பார்கள். நாளை மறுமையில் நாங்கள் எழுப்பப்படுவோம். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, எங்களை படைத்த இரட்சகன் நாளை மறுமையில் வருவான், அவனோடு அவருடைய வானவர்கள் அணிவகுத்து வருவார்கள். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நாளை மறுமையில் நரகம் கொண்டு வரப்படும் என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் உறுதியாக நம்பி இந்த உலகத்திலே வாழுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்புகள் யாரிடத்தில் இந்த உலகத்தில் இருக்குகிறதோ
உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த நேர்வழியிலே வாழுகிறார்கள். இவர்கள்தான் உண்மையான நேர்வழியிலே வாழுகிறார்கள். இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இறையச்சதாரர்களின் பண்புகளில் சிலவைகள் என்பதை சொல்லி காட்டுகிறான். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்புகள், இந்த இறையச்சதாரர்களுக்குரிய தன்மைகள் எங்களிடத்தில் இல்லை என்றிருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் நோய்கள், எங்களுடைய உள்ளத்தில் அழுக்குகள் இருப்பது என்பது அர்த்தம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நாங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால், உள்ளத்தை நாங்கள் சரியாக சீர் செய்வோமாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகின்ற பண்பாட்டுடையவர்களில் நானும் நீங்களும் மாறுவோம். ஏன் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும்? ஏன் நாங்கள் இறையச்சதாரிகளாக வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களுக்கு அவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு அவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அவ்வளவு அருட்கொடைகளை பெற்று வாழுகின்ற நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நல்லவர்களாக வாழ வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குகிறது. அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்கள் யூத சமுதாயத்தை பார்த்து, மூசா நபியுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்லுகின்ற போது, யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே, உதுகுரு நியமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். எவ்வளவு அருட்கொடைகள் நியமத்துக்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் பல அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களோடு நாங்கள் வாழுகிறோம். எனவே நாங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எழுப்பாட்டி விசாரிக்கப்படுகின்ற போது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களாக, நாளை மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக எழும்புவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும்.